கரூரில் செப்டம்பர் 27 நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக 41 பேர் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அதில் 100 பேர் இப்போ காயப்பட்டு இப்போ விஜய் வெளியில் பேசலான்னொன்னே கரூரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த எஃப்ஐஆர் நேரடியாக அரசு தரப்பு வெர்சஸ் தாவேகா அப்படின்னு போடுது. அரசு தரப்பு வெர்சஸ் தாவேகா அப்படின்னு போடும் பொழுது அது தாவேகாவுடைய அந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்த்தையும் குற்றவாளிகள்னு மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டுமே பொறுப்பை ஒப்படைச்சிருந்ததுனால 30 நாட்கள் இந்த கட்சி நகர முடியல. ஏன்னா பொறுப்பாளர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள் மேலெல்லாம் எஃப்ஐஆர் போட்டுட்டு மற்றும் சிலர் அப்படின்னு வேறு போட்டாங்க. கரூர் எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க, மற்றும் சிலர்னு போட்டாங்க. மற்றும் சிலர்னு போட்டால் யாரை கைது பண்ணுவாங்க? மறுபடியும் இப்போ விஜய் களத்துக்கு வரல, களத்து மேட்டுக்கு வரல, அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. களத்தில் நிற்காத ஒரு தலைவரா அப்படின்னு. அவரையும் பொறுப்பாளர்களையும் அவரை சார்ந்த மற்றும் சிலரையும் சேர்த்து நீங்கள் குற்றவாளியாய் போட்டு அரசு தேடிக்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் எந்த அளவில் அதில் கோஆப்ரேட் பண்ண முடியும்? இப்போ விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூரில் போய் மனு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லாமல் அவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆளுக்கிட்ட போய் மறுபடியும் கரூருக்கு நான் போய் பேசணும், ஜனங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், நீ கரூர் எஸ்பிட்டே போய் கொடுங்குறாரு. கரூருக்கு போகிறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய தடையாக போச்சு.